கட்டுப்படுத்தி சர்க்கரை அளவுகள் அப்படி குபீர்னு ஏறாம கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த கொள்ளுக்கு உண்டு. இதை சாப்பிட்ட பின்னாடி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த போஸ்ட் பிராண்டியல் ரெஸ்பான்ஸ், உணவு சாப்பிட்ட பின் கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ்ங்கிறது இந்த அளவுக்கு பெனிஃபிட் கொண்டது. ஆக சர்க்கரை நோய் நல்லது, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. இன்ஃபேக்ட் ஜீரண மண்டலத்துல கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தேவையான ஒரு பருப்பு இந்த கொள்ளு பருப்பு. அருமையான புரதம் கொண்டது. இந்த புரதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறத முன்னாடியே சொல்லிட்டேன். இது இல்லாம வேற என்ன நன்மைகள்? இதுல இருக்கக்கூடிய செப்போனின்ஸ், ஃபைட்டிக் ஆசிட், ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்குது. ஸோ கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்கிறதுனால இதய நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கொள்ளு தண்ணீர் அப்படிங்கிறது மிகுந்த நன்மை தரக்கூடியது, கொழுப்புகள் அளவை குறைக்கக்கூடியது. அதனால இதய நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இதை கண்டிப்பா சேர்த்துக்க வேண்டிய ஒரு உணவு. நம்ம ரொம்ப மாடர்னா ஓட்ஸ் அது இதுன்னு போறதுக்கு பதிலாக இந்த ஓட்ஸோட பல மடங்கு